ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம். கலாத்திய நிருபத்திலே முதல் 5 வசனங்களிலே கிருபையின் வாழ்த்தை கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எடுத்துரைத்த பவுல் அப்போஸ்தலர் கிருபையை விட்டுப்போன கலாத்தியர்களை குறித்து 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் பவுலுக்கு எப்படி அதிகாரம் பெற்றார் என்கிறதை தேவ தரிசனத்தால் வழங்கப்பட்டது என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து எருசலேம் மூப்பர்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தில் அதிகாரம் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி கலாத்தியர் 2வது அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே எடுத்துரைத்தார். அது பேதுருவை கண்டித்தலால் நிறுவப்பட்டது என்கிற காரியத்தை 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எடுத்து உரைக்கிறார். என்ன, பேதுருவை நான் முகமுகமாக எதிர்த்தேன் என்று சொல்லி 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஊழியக்காரர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் தவறு செய்து மாயம் பண்ணி குற்றவாளிகளானால் அவர்களை எதிர்த்து கண்டிக்க வேண்டும் என்கிற காரியத்தை எனக்கும் சுவிசேஷத்தில் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியினாலே பிரதான அப்போஸ்தலனாகிய எல்லாரிலும் பெயர் பெற்ற ஆண்டவரால் முதன்மையாக வைக்கப்பட்டிருந்த அந்த பேதுரு தவறு செய்தபோது கூட நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கும் அதே காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள் என்று சொல்லுகிறார். மாயம் பண்ணுகிற பாவங்களை, மாயம் பண்ணுகிற குற்றவாளிகளை அவர்களை எதிர்த்து கண்டிக்க வேண்டும் என்கிற கருத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். இது பட்சபாதம் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். தேவனுடைய அந்த வல்லமையை பயன்படுத்தி பிரசித்த பெற்று ஒரு அப்போஸ்தலனாக இருந்த ஒரு பேதுருவுக்கே திருந்தும்படி ஒரு கண்டனம் தேவைப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் செய்த தவறு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து அவர் அங்கே பிரிந்தார். அதாவது எருசலேமில் இருந்து பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள் வருகிற வரையிலும் அவர் அங்கே இருக்கக்கூடிய புறஜாதிகளோடு கூட அவர் சாப்பிட்டு அவர்களோடு கூட கலந்திருந்தார். ஆனால் அங்கே எருசலேமில் இருந்து வந்தவர்கள் இங்கே வந்தவுடனே இவர் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து இவர் அவர்களோடு கூட கலவாதபடி ஒரு மாயம் பண்ணினபடியினாலே இங்கே பவுல் அப்போஸ்தலன் அவர்களை கண்டிக்க வேண்டியதாயிற்று. ஆகவே அதை விளக்கும்படியாகத்தான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் நான் பேதுருவை முகமுகமாக அவர் செய்த தவறு நிமித்தமாக எதிர்த்தேன். யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன் அவன் புறஜாதியோடே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அதாவது இவர் மாத்திரம் இடரலாகல, மற்றவர்களையும் இடரலுக்கு நேராக வழிநடத்தினபடினாலே அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் என்னோடு கூட இருந்த பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாகி நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதராயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதிகளில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் என்று சொல்லி அங்கே ஆதி அப்போஸ்தலருக்கே இங்கே பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்களானோம். இங்கு பாவிகள் எப்படி நீதிமான்கள் ஆகிறார்கள் என்கிற கேள்வியை ஆராய்ந்து அதற்கான பதிலை பவுல் எழுதுகிறார். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு
தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரோடு சரியான தொடர்புடன் வைக்கப்படுகிறார்கள். இதுதான் நீதிமானாக கூடிய அந்த ப்ராசஸ் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரோட சரியான தொடர்புடன் வைக்கப்படுகிற காரியம். இதற்கு என்ன நடக்கிறது? நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ரோமர் 7:4 இந்த காரியத்தை தெளிவாக பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து 20வது வசனத்தில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிற கருத்தை இங்கே பவுலப்போஸ்தலன் முன்வைக்கிறதை பார்க்கிறோம். பவுல் கிறிஸ்துவோடு தனக்குள்ள தொடர்பை விளக்கும் பொழுது தனிப்பட்ட ஐக்கியத்தையும் அவரையே முழுமையாக சார்ந்திருந்ததையும் இங்கே விளக்குகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருப்பவர்கள் தங்கள் ஆண்டவரோடும் அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் நெருங்கிய ஐக்கியத்தோடும் வாழுகிறார்கள் என்கிற கருத்தை இங்கே பவுலப்போஸ்தலன் முன்வைக்கிறதை பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவோடு கூட ஒரு தனிப்பட்ட ஐக்கியம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலில் ஒரு நெருங்கிய ஐக்கியம், இவைகளோடு கூட தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் விசுவாசிகள் வாழுகிறார்கள் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தும்படியாக கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். என்ன? நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார்கள். அதை தான் வசனம் 19 தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே என்று பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். கிறிஸ்துவில் உள்ள ரட்சிப்பினால் பாவம் அவர்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லித்தான் ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலும் இதை அவர் விளக்கி பேசுகிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள், அதாவது கிறிஸ்துவிலுள்ள ரட்சிப்பினால் அவர்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே என்று பேசுகிறார். இதே கலாத்திய சபைக்கு 6வது அதிகாரம் 14வது வசனத்திலும் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது பாவம் மேற்கொள்ள மாட்டாது என்கிற காரியம். என் கைகள் என்னுடைய கால்கள் ஆணிகளில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் உணர்ந்தேன் என்று சொன்னால், நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாவத்தை என் கைகளினால் செய்ய முடியாது. என் கைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நான் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிற இடங்களுக்கு செல்லாதபடி என்னுடைய கால்கள் அவைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை இங்கே பவுலப்போஸ்தலன் அங்கே கலாத்திய சபைகளுக்கு புரிந்து கொள்ளும்படியாக பேசுகிறார். கொலோசியரிலும் 2வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதே கொலோசியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழிபாடுகளின்படி பிழைக்கிறவர்கள் போல என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே மரித்த ஒரு மனிதனால், கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் ஒரு மனிதன் அவன் ரட்சிக்கப்படும் பொழுது பாவம் மேற்கொள்ளப்படாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழ முடியும். இது கிருபையினால் நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம். இது கிருபையினால் அல்ல என்கிற காரியத்தை தான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால், கிறிஸ்துவிலுள்ள ரட்சிப்பினால் பாவம் என் வாழ்விலே மேற்கொள்ள முடியாது என்கிற ஒரு காரியத்தை பேசுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட நாம் இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் ஜீவனால் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம் என்கிற கருத்தையும் அங்கே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். கிறிஸ்துவும் தம்முடைய பலனோடு நம் எல்லா ஜீவனின் ஊற்றாகவும் நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செய்கைகள் எல்லாவற்றிற்கும் மையமாகவும் மாறி நம்மில் வாசம் பண்ணுகிறார்.
யோவான் 15வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கருத்தை தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறோமே. கிறிஸ்து தம்முடைய பலனோடு நம் எல்லா ஜீவனின் ஊற்றாகவும் நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செய்கைகள் எல்லாவற்றிற்கும் மையமாகவும் மாறி நம்மிலே அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் அவர் செடியானால் அதிலே நாம் தங்கியிருக்கிற கொடிகளாக நாம் இருக்கிறோம் என்கிற கருத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவன் தொடர்ந்து நம்மோடு அது உறவாடுகிறது என்கிற காரியத்தையும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதனை யோவான் 16வது அதிகாரத்தில் 13, 14 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் இருந்து உங்களுக்கு எடுத்து அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்கிற கருத்துக்களை அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 10, 11 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அதாவது கிறிஸ்துவும் நம்மில் வாசமாயிருக்கிறார். மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பின பரிசுத்த ஆவியானவரும் நம்மில் வாசமாயிருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்கிற காரியங்களை இங்கே பவுல் அப்போஸ்தலன் விளங்க வைக்கிறார். மரித்ததினால் பாவம் செய்ய முடியாது. அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக அவர் நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் வாழுகிறார்கள் என்கிற கருத்துக்களை பேசுகிறார். விசுவாசத்தினாலே நாம் கிறிஸ்துவின் மரணத்தின் உயிர்த்தெழுதலிலும் நாம் பங்கு பெறுகிறோம். அந்த விசுவாசம் நம்மை நேசித்து நமக்காக தம்மையே கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் நமக்குள்ள உறுதியான நம்பிக்கை, அன்பு, தேவ பக்தி ஆகியவை அடங்கியதாக அந்த விசுவாசம் காணப்படுகிறது. உண்மையான அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து நமக்காக தம்மையே கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் நாம் உறுதியான நம்பிக்கை கொள்கிறோம். அவர் மேல் அன்பு வைக்கிறோம். அவர் மேல் தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் வாழ தீர்மானித்திருக்கிறோம் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோமே. அந்த அன்பு கூறுதல் நாம் அவர் மேலே வைக்கிற ஒரு உண்மையான விசுவாசத்தின் மூலமாக நடக்கிறதை பார்க்கிறோம். கடைசி வசனம் கலாத்தியர் 2:21 நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது, அதாவது நீதிமானாய் மாறுகிற காரியம் நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இங்கே சுவிசேஷம் அங்கே அறிவிக்கப்படுகிற காரியம், நான் மரிக்க வேண்டிய இடத்துல என் இயேசு கிறிஸ்து மரித்தபடியினாலே நான் இனிமேல் கிரியைகளை செய்து என்னுடைய நீதியை நான் தேவனுக்கு காண்பிக்க வேண்டியதில்லை. என்னுடைய கிருபையினால் என் தேவன் என்மேல் வைத்த தயவினால் அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து தேவனோடு கூட ஏற்றுக்கொண்டு என்னை இந்த உலகத்தில் பரிசுத்தவானாய் வாழ வைப்பதற்கு திருத்துவமே எனக்கு உதவி செய்கிறது. இப்போ திருத்துவத்தினுடைய முதல் நபராகிய பிதா சொல்லுகிற காரியம், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்மை பரிசுத்தமாக வாழ வைப்பதற்கான பாதையை, அடிச்சுவடுகளை உண்டி பண்ணி மற்றவர்கள் பரிசுத்தமாகிறதற்கு என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று ஜெபித்த இயேசு நம்மில் வாசம் பண்ணுகிறார். அவரோடு கூட மரித்திருக்கிற நாம், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய கைகள் கால்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் நினைத்த இடங்களுக்கு செல்லாதபடி, நாம் நினைத்த காரியங்களை செய்யாதபடி
அவரோ நம்மில் வாசமாய் இருக்கிறார். அவரோடு கூட ஆவியானவரும் நம்மில் வாசமாய் இருக்கிறபடினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கென்று பிழைத்திருக்கிறோம். நீதிமான்களாக பிழைத்திருக்கிறோம். நீதியை செய்யும்படியாய் பிழைத்திருக்கிறோம். அவராலே ஜீவனை பெற்றிருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்து என்கிற வேறொருவருடையவர் ஆகி அவருக்கென்று வாழும்படியாக இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். அதனை புரிந்து கொண்டு பரிசுத்தத்தோடு கூட வாழ்வோம். திருத்துவம் 3 பேருமே பரிசுத்தத்திற்காக எனக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.